அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பரீட்சை லீவ் விட்டாச்சு. லீவ் விட்டதுலேருந்தே பசங்க எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நமக்கு தொடர்ந்து கேக் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருந்ததுனால எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாமல் இருந்துச்சு. இருந்தாலும் பசங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே லீவ் விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ராம்நாத் பாமன் இந்த சைடு தான் போயிருந்தோம். காலையிலே வந்துட்டோம். பட் இந்த அவதார் கண்காட்சி வந்து நாங்கள் ஈவினிங் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் பார்த்ததுனால நம்ம ஈவினிங் டைமில் போகலான்ட்டு ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்திருந்தோம். இங்கே ஃபுல்லாமே வந்து வெளியில் அந்த கட் அவுட் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. பசங்களையுமே விட்டு ஒரு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டு உள்ளக்க நம்ம என்ட்ரி போகிறதுக்கு அமௌண்ட்டு வாங்குகிறாங்க. பெரிய ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா 80 ருபீஸும் சின்ன பசங்களுக்கு 60 ருபீஸும் வாங்குகிறாங்க. இதுதான் உள்ளக்க நம்மளுக்கு என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஒரு குட்டி குட்டி லைட்ஸ் மட்டும் அந்த எஃபெக்ட் வர்றது மாதிரி. உள்ளக்க பார்த்திங்கன்னா அந்த அவதார் மூவியில் வர அந்த கேரக்டர்ஸு அந்த செடி எல்லாமே வந்து உள்ளக்க வச்சுருந்தாங்க. எனக்கு பெருசாக அதோட நேம் எல்லாமே வந்து சொல்ல தெரியல. பட் பசங்க வந்து அந்த மூவி எல்லாமே பார்த்துருந்தனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி அண்ணா சொல்லியிருந்தாங்க, பிள்ளைங்களை வந்து எதுலேயும் கை வச்சிடாமல் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாமே வந்து எலக்ட்ரிக் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பசங்களை கூட்டிகிட்டு போனோம். ஆனால் நிறையா கூட்டம் வந்துருந்தாங்க. நீங்கள் இந்த இதுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நிறையா விஷயங்கள் உள்ளக்க இருந்துச்சு. பசங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்காக தான் முக்கியமான இந்த பொருட்காட்சிக்கே வந்து போயிருந்தேன். உள்ளக்க குட்டி குட்டியாக நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. நிறையா லைட் எஃபெக்ட்ஸு, நிறையா அந்த செடி, அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் எல்லாமே வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது ஃபுல்லாமே இந்த டனல் ஃபுல்லாமே வந்து அவதார் கேரக்டர்ஸ் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியில் போனோம் அப்படின்னா நம்ம நார்மலாக அந்த பொருட்காட்சியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இதுதான் இந்த மொத்த குகையோட ஃபுல் வியூ. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம பொருட்காட்சிக்கு போனால் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருந்துச்சு. இங்கேயுமே என்னோடய ஃபேவரட் பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. நான் எதை பார்த்துமே எக்ஸைட்மெண்ட் ஆகலை. பட் இந்த ஒரு இடத்த பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னு காமிக்கிறேன் வாங்க. இங்கே நிறைய கடைகள் இருக்குது. பட் இந்த கடையை பார்க்கும்போது அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த பாக்கு மிட்டாய், பல்லி மிட்டாய், அதுக்கப்புறம் அந்த போலோ, முக்கியமாக இந்த இலந்த பழம், இலந்த வடை, இலந்த பழ பொடி, இளிச்சாம்பழம் மிட்டாய், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல நான் நின்றுட்டேன். எனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸுமே நான் அதில் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் இடையில கூட ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருந்தேன். நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த பொருட்காட்சியிலேயே வந்து போட்டிருக்காங்க. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட A to Z எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. முக்கியமாக அதே டேஸ்ட்டில் இருக்குது. அதுதான் இங்கே ஹைலைட்டு. அதையும் எனக்கு பிடிச்சது மாதிரி நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வழக்கம் போல் இந்த ஹேண்ட்பேக்கு கடை, அப்புறம் வளையல், இந்த மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் பசங்களுக்கு விளையாடுறதுக்குமே நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நிறையா இருந்துச்சு. முக்கியமாக இந்த கண்காட்சிக்குன்னு போகணுன்னு வைங்களேன், இந்த மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறமா அந்த பெரிய அப்பளம், எந்த கண்காட்சிக்கு போகணும் கண்டிப்பாக அங்கே இருக்கும். நம்மளும் ஒரு அப்பளம் வாங்கி அதையும் நொறுக்கிக்கிட்டே அப்படியே ராட்டனம் சைடு போயாச்சு. நிறைய ராட்டனம் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த பெரிய ராட்டனத்தில் தான் ஏறி இருந்தோம். அதுக்கப்புறமா பசங்களுக்குமே குட்டி குட்டியாக சின்ன இதுகளில் ஏற்றி விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னால் சூப்பரான இடங்கள் எல்லாத்துக்குமே போயிருந்தோம். அதையுமே நான் பார்ட் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.